மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். மாற்றத்தை எல்லாருமே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதில் நாமளும் எதிர்பார்க்குறோம். கூட்ட நெரிசல் பர்மிஷன் கொடுக்கலன்னா பர்மிஷன் நீங்கள் வேறு இடத்துல மேலே இடத்துல பாருங்கள். ஒரு கதவு முன்னே இன்னொரு கதவு திறந்துருக்கும்ல. யாரையுமே ஒன்றும் நசுக்க முடியாது. ஓகேங்களா? இங்கே இது பண்ணுறாங்கன்னா மத்திய கவர்மெண்ட் ஆதரவில் பண்ணுங்கள். கூட்ட நெரிசல் யார் மேலே சரி தவறுன்னு நினைக்கிறீங்க? கூட்ட நெரிசலுக்கு காரணம் எல்லாம் மக்களுக்கே தெரியும்ல யார் பண்ணியிருப்பாங்கன்னு. அது நம்ம எதுக்கு சொல்லணும்? விஜய் மேலே தவறு இல்லையான்னு நினைக்கிறீங்க? விஜய் மேலெல்லாம் தவறு கிடையாது. அவர் 3 மணிக்கு தானே மீட்டிங் கொடுத்துருக்குறாங்க. 3 மணிக்கு தானே வந்தார். ஸோ வெற்றி இந்த 2026 விஜய்க்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்றத்துக்கு எதிர்பார்க்குறோம். நடந்தால் நல்லது. ஓகே. அது எப்படி பார்க்குறீங்க? அது சரி நினைக்கிறீங்க தவறுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது சரி தவறுங்கிறதுக்கு மேலே எதனால் அதை பண்ணியிருக்காதுங்கிறத அவர் ஹி ஹேஸ் டு கிவ் அன் எக்ஸ்ப்ளனேஷன். அது கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். எதுக்காக அந்த மாதிரி அங்கே வர சொல்லி பார்க்குறாரு? பர்மிஷன்ஸ் கொடுக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அல்ல, அது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அது கிளியராக இது வரைக்கும் எதுவுமே தெரியல. ஸோ கிளியராக தெரிஞ்சுது இல்லை உண்மையாலுமே பெர்மிஷன் அங்கே போகிறதுக்கு இஷ்யூஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையானா அவங்க தே ஹாவ் டு அவங்க கட்சியிலேருந்து அது அவங்க டிக்ளேர் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ணால் மேபி அது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருந்தால் கூடும். மக்களோட நெரிசல் முழுக்க இருந்துச்சுனாக்கா மக்கள் மத்தியில் அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக தான் பார்க்கப்படுது. அப்படின்னும் போது அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு வாய்ப்பு அதிகம். 2026 வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க விஜய்? அதை சொல்ல தெரியல. ஆனால் கண்டிப்பாக கஷ்டம்தான் அது. இந்த டைமில் வந்து அவங்களுக்கு திமுக ஆளுங்கட்சியில் வந்து இருக்கிறதுல அவங்களுக்கு கூட்டணி பலமாக இருக்காங்க.